கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? போன வாரம்லாம் வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு வியாதிஸ்தருக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுத்துருக்காரா? கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க சொன்ன காரியம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இதற்கு முன்னாடி உள்ள வசனம் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேவே தான் இங்கேயும் சொல்றாங்க, நீங்க அமைதலுள்ள ஜீவனம் பண்ணா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நம்ம எதற்காக ஜெபம் பண்ணணும்? அதிகாரம் உள்ள யாவருக்கும். அதிகாரத்துல யார் இருக்காங்க? நமக்கு மேல இருக்கிற முதலமைச்சர் இருக்காரு, மந்திரிகள் இருக்காங்க, அதுக்கடுத்து பார்த்தா கலெக்டர் இருக்காங்க, கலெக்டர்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அப்படி நீதித்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு நீதித்துறையில் ஒரு நீதிக்காக ஒரு மனுஷன் போகிறான்னா இந்த நாட்களில் நீதி கிடைக்கிறது கிடையாது. நான் அதே நீதித்துறையில் இருக்கிற ஒரு நீதிபதி ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் அவருக்கு நீதி கர்த்தருக்கு பயந்து தீர்ப்பு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம ஒரு காவல்துறைக்கு போகிறோம், காவலில் நமக்கு ஒரு காரியம் வேணும்னா ஒரு லெட்ரு ஒரு ஒரு விசாவுக்கு நம்ம வெரிஃபிகேஷன் போனால் கூட இந்த நாட்களில் லஞ்சம் கேட்பாங்க. அப்படி இருக்கிற நாட்களில் அதுவே நம்ம காவல்துறையில் உள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மகன் கர்த்தருக்கு பயந்து அவர் காரியங்களை லஞ்சம் இல்லாமல் ஒரு காரியங்களை செய்ய முடியும். இதற்காக தான் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நீதித்துறையில் இருக்கிறவங்க எல்லா மேலுள்ள துறைகள் எல்லா அதிகாரம் உள்ள யாவரும் ரட்சிக்கப்படணும். அப்போ தான் நம்ம நாட்டில் லஞ்சம் இருக்காது, நீதி கரெக்டாக இருக்கும், மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாக ஏழை எளிய மக்களுக்கு சேரும். இதற்காக நம்ம ஒரு கலகம் இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு மத கலவரம், ஒரு ஜாதி கலவரம், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம இதனால இதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ நம்ம தேசம் அமைதியாக இருக்கணும்னா நம்ம தேசத்தில் உள்ள ஒரு அதிகாரம் உள்ளவர் யாருக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். இதை நம்ம ஜெபம் பண்ணுவது நம்மளோட கடமையாக இருக்கிறது. அதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு. நீங்கள் உங்கள் அதிகாரம் உள்ள யாவருக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யணும்னு தான் ஆண்டவர் எழுதியிருக்காரு. இந்த நாட்களில் நம்ம தலைகளை தாழ்த்தி அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் சித்த கிருபை ஆண்டவரே. கர்த்தாவே, பிரபுக்களை நீர் ராஜாக்களை நீதி செய்யவும் ராஜாக்களை அரசாளவும் பிரபுக்களை நீதி செய்யவும் ஏற்படுத்தி இருக்கிற தேவன் நாங்கள் நீதிமொழியில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீ ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே உயர் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ரட்சிக்கக்கூடாதபடி உன் கரம் குறுகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி உன் செவி மந்தமாகவும் இல்லை ஆண்டவரே. அப்படியாய் நீ அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பின் கரத்தை நீட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆத்துமா ஆண்டவரே புழு சாகாமலும் மக்கினி அவியாமல் இருக்க கந்தர் கடல் நேராய் போகாதபடி ஆண்டவரே அந்த ஆத்துமாவை மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை பார்க்கலாம் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று நாங்கள் வசனம் வாசிக்கிறோமே தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே இந்த நாட்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அந்த ஆத்துமா பாதாளத்துக்கு போகாதபடி ஒவ்வொரு ஐஸ்வர்யவான்களும் ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் தேவ பயம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரை குறித்த ஒரு வாஞ்ச தாகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் நீதியும் நேர்மையுமாக நடந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கர்த்தர் விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் நீதியாய் நடக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே ஜனங்களுக்கு தேவைகளை செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை அடிமைப்படுத்தி வைத்துள்ள எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்களுக்கு தேவைகளை தேவன் சந்திப்பதற்கு ஆண்டவரே அதிகாரம் உள்ளவர்களே ஆண்டவரே கர்த்தர் இந்த நாட்கள் எழுப்பி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரம் உள்ளவர்களுக்கும் ஆண்டவரே ஜனங்கள் மேல் ஒரு கரிசனை உள்ளவர்களாய் ஒரு இரக்க குணம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு மனசாட்சியோடு நடந்து கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களில் நீ மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே என் தேசத்தில் உள்ள அதிகாரம் உள்ள ஒவ்வொருவரையும் எம்எல்ஏக்களையும் எம்பிகளையும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே
நீதித்துறையில் உள்ள ஆண்டவரே நீதிபதிகளையும் ஆண்டவரே காவல்துறையில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கு ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே சோத்திர வில்லேஜ் ஆஃபீஸர்களை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உயர் அதிகாரத்தில் ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் ரட்சியுங்க ஆண்டவரே. அவர்களை தொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்திய எல்லா கடினத்தனத்தின் ஆவிகள் இயேசுவை நாமத்தினால் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியா செய்ய போற உனது தயவுக்காக நன்றி. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.